Amaris GK. Hi friends, இன்னைக்கு நம்ம RRB NTPCல 10 June 2025ல கேட்ட கொஸ்டின்ஸை வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெக்ளைனிங் ஐடல் ஆஃப் லார்ட் விஷ்ணு லொக்கேட்டட் இன். ஸோ அந்த விஷ்ணுவோட அந்த ஒரு சாஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலை, ஸோ அது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கன்னா உண்டுவலி கேவ்ஸ், ஆந்திர பிரதேஷ். ஸோ இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் விச் கவர்னர் ஜெனரல் லா கமிஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ எந்த கவர்னர் ஜெனரல் பீரியட்ல லா கமிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் யாருன்னா லார்ட் மெக்கல்லே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், கண்ட்ரோல் பிளஸ் பி. கண்ட்ரோல் பிளஸ் பி நம்ம கம்ப்யூட்டரில் எதுக்கு கொடுப்போம்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனை கொடுப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹியூமன் இதில் இந்த ஷிஃப்ட்ஸில் இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட்ஸில் கொஞ்சம் ஆர்டிகல்ஸை பற்றி கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஆர்டிகல்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 23. ஆர்டிகிள் 23ல எதை பற்றி பேசுனா, ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ அப்படின்னா என்னது, ஸோ இந்த ஹியூமன்ஸை வந்து இந்த வாங்குறது, விற்கிறது, ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிகிள் 23. வேற ஆர்டிகிள் 14லேருந்து 18 வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஆர்டிகிள் 14ங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ இதுவே அதுதான் வந்து ஆர்டிகிள் 14. இதே ஆர்டிகிள் 15 அப்படின்னு பார்த்தோம்னா, யாரையுமே வந்து அந்த ஜாதி மத அடிப்படையில் அதை வேறுபாடு படுத்தக்கூடாது. ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் கேஸ்ட், ரிலிஜன் அண்ட் செக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 எதை பற்றி பேசுதுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸில் எல்லாத்துக்குமே வந்து சம உரிமை கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா. ஸோ 17 என்ன சொல்லுதுன்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ தீண்டாமையை ஒழிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த ஆர்டிகல் 18 என்ன சொல்லுதுன்னா, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இப்போ நம்ம பேருக்கு பின்னாடி ஸோ சம்திங், ஸோ நம்மளுடைய பேர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டாக்டரேட் நம்ம படிச்சிருந்தோம்னா டாக்டர் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளா வந்து நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு டைட்டில்ஸை சேர்த்து அப்படி வந்து சொல்லக்கூடாது. ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ அதை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, நேற்று நம்ம பார்த்தோம் இந்த முண்டா ரெபிலியன் பற்றி பார்த்தோம். முண்டா ரெபிலியன்கிறது யார் ஆரம்பித்தா, பிர்சா முண்டா. ஸோ இயர் எப்போம்னா 1899 to 1900. இதுவே வந்து இன்னைக்கு கோல்ட் ரெபிலியன் வந்து யார் ஆரம்பிச்சா அப்படின்னா, புத்தா பகுத். ஸோ டைம் பீரியட் எப்போனா 1831 to 32. அதுக்கு அடுத்த ஃபவுண்டர் ஆஃப் மௌகாவிஸ் டைனஸ்டி, இது யாருன்னா இஷான் பர்மன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேவ்ஸ் கொடுத்துட்டு அந்த சவுண்ட் வேவ் கொடுத்துட்டு இது வந்து லாங்கிடியூடினல் வேவா டிரான்ஸ்வர்ஸ் வேவான்னு கேட்டிருக்காங்க. சவுண்ட் வேவ்ங்கிறது லாங்கிடியூடினல் வேவ். ஸோ எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் இப்படி தான் வந்து ஒரு மாதிரி இதாகும். ஸோ என்னன்னா, ஸோ இந்த ஆஸ்கிலேஷன்ஸ் எல்லாமே டைரக்டாக வந்து அந்த பேரலல் டு இந்த வேவ்ஸ்க்கே இருந்துச்சுன்னா அது வந்து லாங்கிடியூடினல் வேவ். இதே அந்த ஆஸ்கிலேஷன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக அந்த வேவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடினல் வேவ்க்கு சவுண்ட் வேவ்ஸ் வந்து எக்ஸாம்பிள். இதுவே இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா, கிட்டாரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸு ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இதுதான் வந்து அந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் மோஸ்ட்லி அஃபெக்டட் பை ரீட்ரீட்டிங் மான்சூன். ரீட்ரீட்டிங் மான்சூன்னா எதுவுமே இல்லை, நார்த் ஈஸ்ட் மான்சூனை தான் நம்ம ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அந்த ரீட்ரீட்டிங் மான்சூன்ங்கிறதுனால, அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால அஃபெக்ட் ஆகிற பிளேஸ் எதுனா சென்னை. ஓகேவா. இதுவே வந்து நார்த் ஈஸ்ட் பத்தி கேட்குது, சவுத் வெஸ்ட் மான்சூனால அஃபெக்ட் ஆகுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கேரளா. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ங்கிறது டைம் பீரியட் எப்போம்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். இதுவே நார்த் ஈஸ்ட் மான்சூனோட டைம் பீரியட் எப்போம்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட், விச் டிரான்ஸ்போர்ட் எமிட் லீஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பெர் 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து நம்மளுக்கே தெரியும், ஷிப்பு தான் வந்து தண்ணி கடியில் போகிறதுனால அதில் இதே மற்ற எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டாலுமே அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய புகையினால அதில் வந்து CO2 எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஷிப்பில் மட்டும்தான் வந்து ரொம்ப தண்ணி கடியில் இருக்கிறதுனால கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க, எமிட் லீஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பெர் 100 கிலோமீட்டர். நெக்ஸ்ட், டன்கர் லேக் எங்க சிச்சுவேட்டா இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்.
ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்டிகல் 243W. ஸோ 243Wங்கிறது எதை பத்தி பேசுதுன்னா முனிசிபாலிட்டிஸோட பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை பத்தி பேசுறது தான் 243W. வேற நம்ம இந்த எக்கானமிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய ரெவல்யூஷன்ஸ் படிச்சிருப்போம். இன்னைக்கு கேட்ட ரெவல்யூஷன் என்ன, ப்ளூ அண்ட் பிங்க் ரெவல்யூஷன். ப்ளூ ரெவல்யூஷன்ங்கிறது எதை ரிலேட்டட்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன், இதுவே பிங்க் ரெவல்யூஷன்ங்கிறது ஷ்ரிம்ப். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 1857 ரிவால்ட். இந்த 1857 ரிவால்ட் அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல ஒரு குறிப்பிட்ட பிளேஸை கொடுத்துட்டு இதுல யார் போராட்டம் பண்ணாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ அது வந்து என்னன்னு பார்த்தா லக்னோல யார் போராட்டம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேகம் ஹசரத் மஹால். இதே பீகார்ல யார் போராட்டம் பண்ணாங்கன்னா கன்வர் சிங். இதே டெல்லியில யார் பண்ணாங்கன்னா பகத் கான் டெல்லி. கான்பூர்ல யார் பண்ணாங்கன்னா டான்டியா டோப் அண்ட் நானா சாஹிப். இதுவே வந்து பேரிலில யார் பண்ணாங்கன்னா கான் பகதூர் கான். இதே ஜான்சில யார் பண்ணாங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய். ஸோ இந்த 1857 ரிவால்ட் அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு கர்னிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சேந்திரி பால். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் சந்திரகுப்தா மௌரியா ஃபாலோட் விச் ரிலீஜியன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சந்திரகுப்தா மௌரியா என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா. ஸோ நம்ம மொகல்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன தோணும், மொகல்ஸ்னாலே அவங்க பீரியட்ல இருந்த மெயினா ஷாஜஹான் என்ன தாஜ்மஹால் தான் நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்பாக் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். இதை கொண்டு வந்தது யாருன்னா மொகல்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. தாஜ்மஹாலை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து நோபல் பிரைஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நோபல் பிரைஸ் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த நோபல் பிரைஸ் அவார்ட்ஸ் வின்னர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நோபல் பிரைஸ் மெயினா எந்தெந்த ஃபீல்டுல எல்லாம் கொடுப்பாங்கன்னா மொத்தம் 6 ஃபீல்ட்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது என்னதுலன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசியாலஜி ஆர் மெடிசின், எக்கானமிக் சயின்சஸ், லிட்டரேச்சர், பீஸ். இந்த 6 கேட்டகரியில மட்டும்தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. நோபல் பீஸ் பிரைஸ் 2024 யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா நிகான் ஹிடாயோ இவங்களுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளே அன்டில் பவுலர்ஸ் டை இப்படிங்கிறத வந்து யாருக்கு உகந்ததா இருக்குன்னா ராகுல் டிராவிட். ஓகேவா. ராகுல் டிராவிட்டை தான் நம்ம இந்தியன் டீமோட வால் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புதுச்சேரி வந்து எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க 1962. ஸோ அதுக்கு அடுத்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ரிட்டன் பை. ஸோ வந்து அந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை யாரு வந்து ஹேண்ட் ரிட்டன் பண்ணி எழுதுனாங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா. ஸோ இவங்க என்ன ஸ்டைல்ல எழுதியிருப்பாங்கன்னா இட்டாலிக் ஸ்டைல்ல எழுதியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஈக்குவேட்டர். ஸோ இது யாருன்னா டேனியல் நோபோவா. ஸோ அடுத்து காஞ்சல். இது ரெண்டு கண்ட்ரிக்குள்ள மிலிட்ரி எக்ஸசைஸ்னா இந்தியாவும் கிர்கிஸ்தானுக்கு உரிய மிலிட்ரி எக்ஸசைஸ். நம்ம இந்தியாலேயே ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம இந்தியாலே ஹரியானா தான் இருக்கலையே ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட். நேற்று நம்ம பார்த்தோம் மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள் அந்த கெமிஸ்ட்ரியில அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வெர்டிகல்லா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுல எத்தனை இருக்குன்னா மொத்தம் 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா. அதுல இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் என்ன நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எக்ஸாக்டா பார்த்தோம்னா 94 வந்து நேச்சுரலி அக்கர்ட். பட் எக்ஸப்ட் எந்தெந்த எலமெண்ட்னால டெக்னீட்டியம் அது 43 எலமெண்ட், புரோமீத்தியம் 61. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் 94 நேச்சுரல் தான். அதுல எக்ஸப்ட் இந்த 2 அப்படின்னு பார்த்தா நேச்சுரலா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 92. மற்ற இருக்க எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 118 எலமெண்ட்ஸ். அதுல நேச்சுரல் அப்படின்னு பார்த்தா 92. ஸோ மீதி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அரௌண்ட் 26 வந்து ஆர்டிபிஷியலி அக்கரிங் எலமெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் வந்து 1946 இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 25 அது எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 25 ஆகஸ்ட் 1946. அந்த டைம்ல நம்ம எந்த ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வந்து அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் அப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஏஐ ஆக்ஷன் சமிட் மீட்டிங் கோச்சேர்ட் பை. ஸோ இந்த ஏஐ ஆக்ஷன் சமிட் மீட்டிங்கிறது நடந்திருக்கு. இதை யார் கோச்சேர் பண்ணியிருக்காங்கன்னா நரேந்திர மோடி அண்ட் இமானுவேல் மேக்ரோன். இமானுவேல் மேக்ரோன்ங்கிறது யாருன்னா பிரான்ஸோட பிரசிடென்ட். இந்த ஏஐ ஆக்ஷன் சமிட் எங்க நடந்திருக்குன்னா பிரான்ஸ்ல வச்சு நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் தான் வந்து சேர் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் இன் இந்தியா as per 2011 சென்சஸ். ஸோ எவ்வளோனா 31.16%. ஸோ நெக்ஸ்ட் பகிரதி அண்ட் அலக்நந்தா ரிவர்ஸ் மீட்டட். ஸோ இந்த பகிரதி அண்ட் அலக்நந்தா இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா ரிவர்லேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டரி ரிவர்ஸ் தான் வந்து இந்த பகிரதி அண்ட் அலக்நந்தா ரிவர்ஸ். ஸோ இது ரெண்டுமே மீட் ஆகிற இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா தேவ் பிரயாக்னு சொல்லி ஒரு இடம். இது எல்லாமே எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம மற்ற வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.